சூப்பராக ஒரு காரமாக ஷ்ரிம்ப் மசாலா சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நல்ல காரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம், நான் கூடயும் வச்சு சாப்பிட்லாம், பிரியாணிக்கு தொட்டுக்க சாப்பிட்லாம், ஃப்ரைட் ரைஸுக்கு செம கொம்பவாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஷ்ரிம்ப் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு தனலட்சுமி வெரைட்டிஸ். இந்த ஷ்ரிம்ப் மசாலா செய்கிறதுக்கு ரொம்ப நேரமே ஆகாது, ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் ஆகும். அதே சமயம் கரெக்டாக வெந்து பதமாக சூப்பராக இருக்கும். ஆனால் செம்ம காரமாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனை நான் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா தாராளமாக எண்ணெய் விடணும். நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு விட்டால் போதும். ஏன்னா நம்ம இதிலே தான் பிராணையும் வறுக்க போகிறோம், அதிலே நம்ம கிரேவியும் வச்சிடலாம். அதனால் நிறையாவே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிராணை போட்டுடலாம். இது 1/2 கிலோ இருக்கும். 1/2 கிலோவுக்கு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அதுக்கப்புறமும் வேறு சூடு பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப வெந்துச்சுன்னா ஜவ்வு மாதிரி இழுத்துட்டு வந்துடும். அதனால் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம கொஞ்சம் அந்த சுருண்டு வரப்போ கொஞ்சம் மிளகுத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் பெரட்டி விட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கொஞ்சம் ஸ்பைசி ஃப்ளேவராக இருக்கும். காரம் பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம மசாலா ரெடி பண்ணுறப்ப நிறைய காரம் போட போகிறோம். அதனால் லைட்டாக 1 ஸ்பூன் போல் நம்ம மிளகுத்தூள் போட்டால் போதும். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம அதை ப்ரான்லாம் எடுத்துடலாம். அந்த எண்ணெயும் தண்ணியும் சேர்ந்தாப்பில் இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். அதிலே தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் போல் சோம்பு போட்டுக்கிறேன். மசாலா ஃப்ளேவருக்கு இந்த சோம்பு தான் ரொம்ப முக்கியம். 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். காரம் போதுமானதாக இருக்கும், ஏன்னா நம்ம காரப்பொடி வேறு போட போகிறோம் இல்லையா, அதனால் 2 மிளகா போதும். இதில் ஒரு பெரிய வெங்காயம், அதாவது நான் 1/2 கிலோ பிரான் எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸு தக்காளி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை பொடி பண்ணி அதை வதங்கினதுக்கப்புறம் இந்த கிளாஸ் கலர் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளியை பொடி பண்ணி போடணும். தக்காளியை நல்லா வதக்கணும். எப்போதுமே தக்காளி வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே பிரானுக்கு நம்ம உப்பு போட்டு தான் நம்ம வதக்கியிருக்கோம். அதனால் மசாலாவுக்கு மட்டும் இங்கே உப்பு போட்டால் போதும். இதில் 1/2 ஸ்பூன் காரப்பொடி, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, இதுதான் மசாலாவுக்காக நம்ம எடுத்துக்கிறது. மிளகாத்தூள் இதுவே ரொம்ப காரமாக இருந்தது, அதனால் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போதுமானது. எல்லாத்தையும் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கணும். ஏன்னா அப்போ தான் தக்காளி நல்லா வெந்ததுனா தான் குழஞ்சி மசாலா கன்சிஸ்டன்சி வரும். அதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா தக்காளி குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா இந்த மசாலா குக் ஆகணும். அதே சமயம் நம்ம பிராணையும் போட போகிறோம், அதில் உள்ள ஜூஸ்லாம் இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா பிரான், அந்த பிரான் எடுத்து போட்டுருவோம். ரொம்ப நாழி வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஏற்கனவே பிரான் ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு அந்த மசாலாவோட ஃப்ளேவர் உள்ள பிரான்குள்ளே இறங்கணும், அவ்வளோதான். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சா போதும். நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் மூடி வச்சிடலாம். சிம்மில் இருக்கட்டும், அடுப்பு தூக்கி இருந்தால் காந்தி போயிடும். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணிலாம் சுண்டி அந்த மசாலாலாம் அந்த பிரான்குள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம காரமாக இருந்தது. கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஷ்ரிம்ப் மசாலா ரெடி ஆயிடுச்சு. பிரான் மசாலான்னு சொல்லலாம், ஷ்ரிம்ப் மசாலான்னு சொல்லலாம். அவ்வளோதான், டேஸ்ட்டான பிரான் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது பயங்கர காரமாக இருக்கும். அதனால் நமக்கு இவ்வளோ காரம் வேணான்னா நம்ம போட்ட அந்த ஸ்பைசிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி நான், சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, இட்லி, தோசைன்னு எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம மசாலாலாம் ரொம்ப போடல, கம்மியாக தான் போட்டிருக்கோம். செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.